வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துறைமுக நகரம் அரசியல் யாப்புக்கு முரணானது அல்ல. சட்டமா அதிபர் ஜனாதிபதி செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிப்பு. துறைமுக நகருக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் முழு நாட்டிற்கும் துரோகம் இழைப்பதாக அமைச்சர் கெஹலிய தெரிவிப்பு. காலை 7:16க்கு அமைந்திருந்த சுப நேரத்தில் மருத்து நீர் தேக்க முழு நாடும் இணைவு. சஜித் அணியின் அதிகாரமுள்ள தெரணியகல பிரதேச சபை தலைவர் கைது. கனடா கொரோனா தொற்றினால் அமெரிக்காவை முந்தி செல்லும் அறிகுறி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகரம் குறித்து இத்தினங்களில் பெரிதும் பேசப்படுகின்றன. ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ இது தொடர்பாக நடத்திய ஊடக சந்திப்பை அடுத்து பெரும்பாலானோர் இது குறித்து கருத்து தெரிவிக்கின்றனர். பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தேசம் மீது பற்றி வைத்திருப்பதாயின் இவ்வூடக சந்திப்பில் கருத்து தெரிவிப்பதற்கு முன்னர் குழு கூட்டங்களை நடத்தி அதில் இது தொடர்பாக கலந்தாலோசித்திருக்கலாம். ஜனாதிபதி இவை அனைத்திற்கும் செவி மடுக்கும் ஒரு தலைவர். பிழையான ஒரு கருத்தையே அவர் இதன் மூலம் தெரிவித்துள்ளார். துறைமுக நகரில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள போலீசாரை சட்டத்தையும் சமாதானத்தையும் நிலைத்து நிறுத்துகின்றனர். ஹெலிகாப்டர் ஒன்றை தரையிறக்கும் போது கூட எம்மிடமே அனுமதி பெற வேண்டும். இது தனியான நாடு எனவும் தனியான குத்தகை செலுத்த வேண்டும் எனவும் பிழையான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதில் ஒளிந்துள்ள நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளது. இது மிகவும் பிழையான ஒன்று. நல்லாட்சி அரசாங்கம் நாட்டை படுபாதாளத்தில் இட்டதை நாங்கள் யாவரும் அறிவோம். அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புகிறோம். இவ்வாறு கட்டியெழுப்பும் பணிகளை சீர்குலைப்பதற்கான சூழ்ச்சிகளே முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் இது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது பொய்யான நாடகம் என நாம் தெளிவாக கூறினோம். இச்சட்டம் மூலமூடாக இந்நாட்டின் ஒரு அங்குலத்துக்கேனும் எந்த ஒரு நபருக்கேனும் எவ்வித தடையுமின்றி இத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக வர்த்தக நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்வதற்கான திட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்றன. எவ்வித தடையும் அங்கில்லை. இங்கு கொலனி உருவாகுவதாகவும் பிரிதொரு காலனித்துவம் உருவாகுவதாகவும் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. தற்போது நாடு ஒரு திருப்பு முறையில் பயணிக்கிறது. பொருளாதார ரீதியில் அதனை வெற்றி கொள்வதற்கு சர்வதேச ரீதியில் பல்வேறு சவால்கள் காணப்படுகின்றன. நாட்டின் எதிர்கால பயணத்திற்கு நாட்டை தயார்படுத்தியே அவ்வாறான சவால்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இவ்வாறு இதனை சீர்குலைக்க முயற்சிக்கப்படும் நடவடிக்கைகளினால் 83,000 தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது. இதேவேளை நேற்றிரவு இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே விஜயதாச ராஜபக்ஷவின் குறித்த கருத்து தொடர்பாக இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஃபோர்ட் சிட்டி தொடர்பான பத்திரம் என்னிடம் உள்ளது. இது சட்ட ரீதியானது என சட்டமா அதிபரினால் வழங்கப்பட்டுள்ள கடிதம் சட்டத்திற்கு எவ்வித முரணானதும் அல்ல என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இது அரசியல் யாப்புக்கு உட்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளருக்கு சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார். எந்த ஒரு காரணத்துக்காகவேனும் இச்சட்டம் மூலமானது நாட்டில் காணப்படுகின்ற காணி சட்டம், வங்கி சட்டம், வரி சட்டம் போன்றவற்றுக்கு அனுகூலமாகவே காணப்படுகின்றது. அமைச்சு பதவி கிடைக்கவில்லை எனவே அல்லது தனிப்பட்ட குரோதங்களுக்காகவோ தேச பிரச்சனையாக இதனை சித்தரிக்க வேண்டாம். அரசாங்கத்திலிருந்து கொண்டு இப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதாயின் சாலச் சிறந்தது. எவருக்கேனும் இது தொடர்பான தகவல்களை பெற வேண்டியிருப்பின் அதனை வழங்க நாம் தயாராக உள்ளோம். நாட்டின் சட்ட திட்டத்திற்கும் அரசியல் யாப்புக்கும் ஏற்பவே இவை அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு அப்பால் சிறிதளவேனும் பாதிப்புகளை ஏற்படுத்த அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஒருபோதும் தயாரில்லை. இதற்கு பின்னால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளது என்பதை கவலையுடையனும் தெரிவிக்க வேண்டும். ஒருபோதும் இக்கொடுக்கல் வாங்கலானது அரசியல் யாப்புக்கு எதிராக இடம்பெறவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். துறைமுக நகரானது பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலமானது அரசியல் யாப்பிற்கு முரணானது இல்லை என சட்டமா அதிபர் தப்புல டி லிவேரா ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தரவிற்கு அறிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் அறிவித்தலை மேற்கோள் காட்டி டெய்லி நியூஸ் பத்திரிகை 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் எவ்வித தடைக்கோ அல்லது விதிக்கப்படவுள்ள வரையறைகளுக்கோ குறித்த சட்டமூலமானது முரணானது அல்ல என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இதற்கு முன்னர் கலாநிதி PB ஜெயசுந்தர சட்டமா அதிபருக்கு அனுப்பி அறிவுறுத்திய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சட்டமா அதிபர் குறித்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். துறைமுக நகர திட்டம் குறித்து போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பவர்கள் அரசாங்கத்திற்கு அல்ல முழு நாட்டிற்குமே துரோகம் அளிப்பதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல வலியுறுத்தியுள்ளார். ஊடக அமைச்சில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அமைச்சரும் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கப்ராலும் இது தொடர்பாக விளக்கம் அளித்தனர்.
ජනතා පරමාධිපත්‍ය කියන්නේ ඔබතුමාලා විසින් පත් කරගන්නා ලද රජයක් විසින් உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தின் நிர்வாகிகளினால் நியமிக்கப்படுகின்ற அடிப்படை சட்டங்களை வகுப்பதே அரசியல் யாப்பாகும். இந்த அரசியல் யாப்பின் ஒரு சரத்துக்கேனும் அல்லது ஒரு எழுத்துக்கு கூட முரணாக செயற்பட போவதில்லை. எனினும் நாம் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்துள்ளோம். முதலீட்டாளர்களுக்கு வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கான வசதிகளை நோக்கினால் இலங்கை 85வது இடத்தில் உள்ளது. இதனை முதல் 50 இடங்களுக்குள் கொண்டு வர முடியுமானால் நாம் மிகவும் வெற்றி பெற்ற தேசமாக மாறலாம். ஆகவே இவ்வாறான எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களின் நோக்கம் சிறந்தது அல்ல. இது தொடர்பாக எந்த ஒரு மேடையிலும் எம்மால் குரல் எழுப்ப முடியும். பொதுமக்களை பிழையான வழியில் இட்டுச் செல்ல திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களினால் முழு நாட்டிற்கும் இவர்கள் துரோகம் இழைக்கின்றனர். அரசாங்கத்திற்கு இழைக்கப்படும் துரோகம் அல்ல, நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகமாகவே நாம் இதனை காண்கின்றோம். මේ කරන වැඩපිළිවෙල ආණ්ඩුවකට නෙමෙයි මේ ද්‍රෝහියෙන්. මේ රටේ ජනතාවට ද්‍රෝහියෙන්. අපි ණයක් ගන්න හැදුවම යුද්ධ කාලේ யுத்த காலத்தில் நாங்கள் உரிய முறையில் கடன் பெற முயற்சித்து அபிவிருத்திகளை முன்னெடுக்க செயற்பட்ட போது எமது அரசாங்கம் வந்தால் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கூறியவர்களும் இருக்கின்றனர். இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இவர்களே போர்ட் சிட்டி திருப்பு முனையை நாம் ஆரம்பிக்கும் போது அதற்கு எதிராக செயற்பட்டனர். சீன கொலனி ஒன்று உருவாக்குவதாக கூறினர். இச்சட்ட மூலத்தில் அவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்கு அணுவளவேனும் இடமளிக்கப்படவில்லை. இதனால் எவருக்கும் இது தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. කිසිම අංගයක් නැහැ මේ පනතේ ඒ කරුණට තුඩු දෙන. புது வருடத்தில் மருத்து நீர் தேக்கும் நிகழ்வு இன்று சுபவேளையான காலை 7:16 இடம்பெற்றது. நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மருத்து நீர் தேக்கும் நிகழ்வில் இணைந்திருந்தனர். மருத்து நீர் தேக்கும் அரச நிகழ்வு பேலியகுட வித்யாலங்கார பிரிவனாவில் இடம்பெற்றது. அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, நிமால் ஸ்ரீ பாலடி சில்வா, கலாநிதி பந்துல குணவர்தன, இராஜாங்க அமைச்சர் சிஸ்ரு ஜெயக்கொடி ஆகியோரின் பங்கேற்றலுடன் நிகழ்வு இடம்பெற்றது. சுதேச வைத்திய ஊக்குவிப்பு, கிராமிய மற்றும் ஆயுர்வேத வைத்தியசாலை அபிவிருத்தி, சமூக சுகாதார இராஜாங்க அமைச்சர் இதனை ஒழுங்கு செய்திருந்தது. காலை 7:16 காணப்பட்ட சுபவேளையில் பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை வழங்கி மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வு இடம்பெற்றது. களனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சங்கைக்குரிய வெலமெட்டியாவே குசலதம்ம தேரர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் மருத்து நீர் தேய்க்கும் சம்பிரதாய நிகழ்வில் கலந்து கொண்டார். சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை வழங்கி இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாதங்கல ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய வல்லக்கிரிய சுமங்கல தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரால் மருத்து நீர் தேய்க்கப்பட்டது. சிறந்தி ராஜபக்ஷ உள்ளிட்ட இராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத்தும் இதன்போது இணைந்திருந்தனர். சுயாதீன தொலைக்காட்சி சேவையில் மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வு தலவத்துக்கூட ஸ்ரீ பௌத்தாராம ஸ்ரீ சுமன விகாரையில் இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோகன தலைமையில் இடம்பெற்ற மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வில் ஊடக வலையமைப்பின் ஊழியர்களும் இணைந்திருந்தனர். ஸ்ரீ சுமன பிரிவன விகாராதிபதி சங்கைக்குரிய அந்தோலுகே விஜித வம்ச தேரர் தலைமையில் நடவடிக்கை இடம்பெற்றது. வெள்ளம்பில ரஜமகா விகாரையிலும் இடம்பெற்ற மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வில் அமைச்சர் காமினி லொக்குகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சப்ரகமுவ மாகாண மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வு சப்ரகமுவ சமண தேவாலயத்தில் மாகாண ஆளுநர் டிக்ரி கொப்பேகடுவ தலைமையில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பிரதம சங்கநாயக்கர் சங்கைக்குரிய சியம்பலா கஸ்பெவ விமலசார தேரர் தலைமையில் இடம்பெற்றது. ஹட்டன் மீகுரோதராகம விகாரையில் விகாராதிபதி சங்கைக்குரிய மகாகம விமல தேரர் தலைமையில் சர்வமத தலைவர்களின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பின்னவல யானைகள் சரணாலயத்தில் உள்ள யானைகளுக்கும் மருத்து நீர் தேய்க்கும் நிகழ்வு சமுதாயபூர்வமாக இடம்பெற்றது. மகா சங்கத்தினரின் பிரீத் பாராயணத்திற்கு மத்தியில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். யானைகளுக்கு பாட்சோறு மற்றும் பலகாரங்களும் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நாகவிகாரையை அடிப்படையாக வைத்து இவ்வாண்டில் அரசு வெசாக் பண்டிகை உற்சவத்தை நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது இதற்கு தேவையான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இம்முறை அரச வெசாக் உற்சவம் நாகதீப ரஜமகா விகாரையை கேந்திரமாக கொண்டு நடாத்துவதற்காக சகல ஏற்பாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதற்கு இணைவாக விகாரையும் ஏனைய சமயஸ்தலங்களையும் அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இம்முறை அரச வெசாக் உற்சவத்தை நாகதீப விகாரையில் நடாத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாகதீப ரஜமகா விகாராதிபதி தெரிவித்தார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் சபையின் நீரை அளவிடும் 98 மானிகளுடன் தெரணியகல பிரதேச சபை தலைவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
ජාතික ජල සම්පාදන මණ්ඩලය විසින් தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் தெரணியகல கும்புருகம பகுதியில் விசேட நீர்வளங்கள் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு அமைய கும்புருகம பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த களஞ்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த தேசிய நீர்வளங்கள் சபைக்குரிய நீர் அளவீட்டு கருவிகள் 477 உட்பட மேலும் பல கருவிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து மார்ச் 30ஆம் தேதி தெரணியகால போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. உரிய நீர்வளங்கள் திட்டத்திற்கு பொறுப்பான பொறியியலாளரே இம்முறைப்பாட்டை செய்துள்ளார். இது தொடர்பாக தெரணியகால போலீஸ் நிலையம் விசாரணை ஒன்றை முன்னெடுத்தது. அவ்விசாரணையின் மூலம் இக்களஞ்சிய சாலைக்கு பொறுப்பாகவிருந்த எழுதுவினைஞர் அதேபோன்று சாரதி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவ்வாறு திருடப்பட்டிருந்த 98 நீர் அளவீட்டு மானிகள் தெரணியகால பிரதேச சபை தலைவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன. இவை திருடப்பட்ட பொருட்கள் என தெரிந்து தம் வசம் வைத்திருந்ததன் பேரில் தெரணியகால பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இவர் இன்று அவிசாவளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ජලමාපක සොරබඩු බව දනිමින්ම ළඟ තබා ගැනීම සම්බන්ධයෙන් දැරණියගල ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරයා අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. මෙම අත්අඩංගුවටගත් සැකකරු අද දින අවිස්සාවේල්ල අධිකරණය වෙත ඉදිරිපත් කිරීමට නියමිතව තිබෙනවා. அத்துடன் கடந்த 72 மணி நேரத்தில் வாகன விபத்துகளினால் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் இவ்வாறான வாகன விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்துள்ளார். අප්‍රේල් මාස இம்மாதம் 14ஆம் தேதி 14 மரணங்கள் சம்பவித்துள்ளன. 15ஆம் தேதி 16 மரணங்கள் சம்பவித்துள்ளன. அத்துடன் நேற்றைய தினமும் சுமார் 10 மரணங்கள் பதிவாகியுள்ளன. விதிமுறைகளுக்கு அமைய வாகனங்களை செலுத்துங்கள். ஒருபோதும் வீதி ஒழுங்குகளை மீறும் வகையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம். விசேடமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் வேகமாக வாகனங்களை செலுத்துவோர் அதேபோன்று வீதி ஒழுங்குகளை மீறி செயற்படுகின்றவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுகின்றது. කටයුතු කරන අය ගැන විශේෂ අවධානයක් යොමු කරනවා. சமுர்த்தி பயனாளிகளைப் போன்று குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் புது வருடத்தையொட்டி 5000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்ந்தும் வழங்கப்படுகின்றது. கிராம சேவகர் பிரிவுகள் தோறும் இனங்காணப்பட்ட குடும்பங்களுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டத்தை பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமையை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி செயலணியும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து அமுல்படுத்தியது. சமுர்த்தி உதவி பெறுவோர், குறைந்த வருமானம் பெறுவோர், வயோதிபர்கள், விசேட தேவையுடைய மற்றும் சிறுநீரக நோய்க்கான கொடுப்பனவை பெறுவோர், 100 வயதை அடைந்த முதியோருக்கான கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்காக இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. கடந்த நாட்களில் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்குள் இந்த கொடுப்பனவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கஸ்பேவ தொகுதியில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் சமுர்த்தி பயனாளிகளுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு 5041 குடும்பங்களை உள்ளடக்கியவாறு 73 கிராம சேவகர் பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. இதற்கென 52.25 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில மாகாணங்களில் இன்றைய தினமும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய, சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் மாலை வேளையிலோ அல்லது இரவு வேளையிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் ஒரு சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. கனமழையுடன் பொலனறுவை பிரதேசம் ஊடாக வீசிய பலத்த காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்தன. ஒருவர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்படுகின்றது. புலனறுவை பகமுன கல்முல பகுதியில் மின்கம்ப தொகுதி மீது மரம் ஒன்று விழுந்ததால் அவ்விடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 46 வயதுடைய நபர் ஒருவரே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மெதிரிகிரிய குமுதுபுர கிராமத்தில் 5 வீடுகளும் லங்காபுரையில் 8 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக புலனறுவை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் உப்புல் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் பயிர் நிலங்களும் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளன. இதேவேளை வெளிமட பகுதியில் பெய்து வரும் கனமழையுடன் ஏற்பட்ட பலத்த காற்றினால் குருந்துகொல்ல பகுதியில் ஒரு சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. வெளிமட பொருளந்த பிரதான வீதியின் 4ஆம் மைல் கல் பகுதியில் வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் பகுதியில் வீசிய மினி சூறாவளியினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தனியார் களஞ்சி சாலை ஒன்றின் கூரைத்தாடுகள் வீசப்பட்டதுடன் வீடொன்றின் மேல்மாடியில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு கூரையும் சேதமடைந்துள்ளது. அத்துடன் வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மதில் இடிந்து விழுந்ததில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பல பயிர்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக புதுக்குடியிருப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
முல்லைத்தீவில் நீண்ட வறட்சிக்கு பின் கனமழை மற்றும் காற்று காரணமாக மாலை வேளையில் புதுக்குடியிருப்பு வேனாவில் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கோடாரியை பாதுகாப்பாக எடுத்து வைப்பதற்கு முற்பட்ட போது மின்னல் தாக்கி படுகாயமடைந்தார். 28 வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தையான இவர் படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்படுகின்றது. தமிழ் திரைப்படத்துறையில் சின்ன கலைவாணர் என அழைக்கப்படும் நடிகர் விவேக் தமிழ் சினிமா உலகிற்கு விடை கொடுத்தார். Sports gives discipline. இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்ல ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். So far I have done 27 lakh saplings in Tamil Nadu. தமிழ் இருக்கே, அது நம்மோட ஐடென்டிட்டி, அடையாளம். My target is 1 crore. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். அதையும் தாண்டி சிரிக்க வைக்கிறவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது. சென்னையில் வசித்து வந்த நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 4:35 மணியளவில் காலமானார். இதனையடுத்து அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் திரைத்துறை பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், நண்பர்கள், பொதுமக்கள் என பெருந்திரளானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நகைச்சுவையின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்த சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மாத்திரமன்றி சிந்திக்கவும் வைத்தவர். கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உலவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள். பாளையத்தம்மன், வள்ளி, அள்ளித்தந்த வானம், யூத், காதல் சடுகுடு போன்ற திரைப்படங்கள் இவரது நகைச்சுவை கலந்த சிந்தைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அதையும் தாண்டி சிரிக்க வைக்கிறவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது. தமிழ் சினிமாவில் மாத்திரமன்றி திரைப்படத்துறை வரலாற்றிலேயே நகைச்சுவை வாயிலாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்வதில் இவர் வல்லவர். 1961 ஆண்டு நவம்பர் 19 தமிழ்நாட்டில் பிறந்த இவரது முழு பெயர் விவேகானந்தன் ஆகும். 1987 ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா துறையில் கால் பதித்து சின்ன கலைவாணர் திரைப்படங்களில் தனது தனித்திறமைகளை வெளிக்காட்டினார். திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. விஜய் விருது, பிலிம் ஃபேர் விருது, எடிசன் விருது, தேசிய தமிழ் திரைப்பட விருதுகள் என பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். ஒரு நாடக கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தமிழ் சினிமாவில் நகைச்சுவையோடு கலந்த பல சமூக கருத்துக்களை விதைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த நகைச்சுவை கலைஞராக திரைத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பானது அளப்பரிவையாகும். 3 பிள்ளைகளின் தந்தையான விவேக்கின் மறைவானது திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மறைந்த நடிகர் விவேக்கின் இறுதி கிரியைகள் இன்று மாலை விருகம்பாக்கம் மயானத்தில் தகனம் செய்யப்படவுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கும், மணித்தியாளர் செய்தியினை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.